தவம் என்பது என்னது? சரிகிரி யோகத்தை முற்றி வச்சிருக்கணும். சிவஞான போத நூலை என்ன செஞ்சிருக்கணும்? ஆராய்ச்சி அறிவினாலே படித்திருக்கணும். ஆராய்ச்சி அறிவால் படிச்சிருக்கணும். இப்போ ஆராய்ச்சி என்பது நிகழணும் முதல்ல. புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்து கொடுக்கும்? இப்போ நமக்குள்ள ஆராய்ச்சி, நமக்கு நிகழ்வது ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி அறிவும் எப்படி விளங்குன்னு கேட்டிங்கன்னா, பூசை விளங்கணும். பூசை விளங்காமல் இந்த ஆராய்ச்சி அறிவே விளங்காது. அப்புறம் எங்கே போய் அனுபவம் நிகழ்வது? நம்ம அதனால தான் பெருமான வணங்குது. இப்போ கேட்கறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ இந்த நூல் விளங்காது. என்ன செய்யணும்? வணங்கணும். பூசை நூலை வணங்கணும், நூல் ஆசிரியரை வணங்கணும். எப்படி? இல்லாதார் முன், ஏதாவது இருப்பவர் முன்னாடி இல்லாதார் ஏக்கற்று நிற்பது போல கையேந்தி நிற்பாங்களா இல்லையா? ஒரு செல்வந்தனிடம் போய் காசை எப்படி கேட்போமோ, ஒரு கடன் கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா கடன் கேட்க போகிறோம். ஒரு 1 லட்ச ரூபா அந்த குர்ரா அப்படியே கேட்போம். போய் எப்படி நிற்போம்? அப்படி தலையை சொருவோம், அப்படி இப்படி நிற்போம், அப்படி நிற்போம். அப்படி நின்றுட்டு இன்னும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அங்களை பார்த்துட்டு போகலாம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்க? கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ அது அந்த கேட்குற போது எப்படி குறுகி நிற்கிறோமோ அது போல நிற்கணுமா. எதற்கு? ஞானத்தை. ஞானம் அப்படி கேட்டால் தான் கிடைக்குமா. சும்மா நம்ம ஏதோ வந்து உக்காந்தோம் அப்படியே கேட்டோமாலாம் ஞானம் வராது. ஞானம் நமக்கு வணங்க. அப்போது அந்த நூலை வணங்கணும், நூல் செய்த ஆசிரியரை வணங்கணும், உரையாசிரியரை வணங்கணும். வணக்கமும் வழிபாடும் தான் இந்த நூல் விளங்குமே ஒழிய நமக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் இந்த நூல் விளங்காது. நீங்கள் தமிழில் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் சிவஞான போதம் விளங்காது. ஒரு முனைவருங்க அப்படின்னா போய் 3 நூலை கொடுத்தா தமிழில் பிஹெச்டி படித்தவங்களாம் சிவஞான போதம் எப்படி நடத்துகிறாங்கன்னு கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுக்கு அந்த நூல் விளங்காது. காரணம் அவங்களுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? வழிபாடு கிடையாது. வழிபாடு இருக்கணும். வழிபாடு இல்லாமல் ஞான நூல்களை விளக்கவோ விளங்கி கொள்ளவோ முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அப்போ வழிபாடு தவம் தான் வேணும். நமக்கு ஏதாவது விளங்குச்சுன்னு சொன்னால் அது ஏதோ நம்ம தவம் செஞ்சுருக்கிறோம். புரியுதுங்களா? விளங்கலைன்னா தவம் பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே புரியலைங்கன்னா தவம் பத்தலை. என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்ய வேண்டியதுதான். சேர்த்து செய்கிறத தவிர வேறு வழியே கிடையாது.